ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीमद्भगवद्गीதை 11வது அத்தியாயம் விஸ்வரூப தர்சன யோகம். இந்த அழகான விரிவான அத்தியாயத்தை நாம சென்ற வகுப்புல கடைசி ஸ்லோகத்தை 55வது ஸ்லோகத்தை தெரிந்து அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் புரிந்து கொள்வதன் மூலமாக இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சோம். இந்த வகுப்புல நான் இந்த அத்தியாயத்துக்கான ஒரு சம்மரி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 11வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிற போதே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அது ஞாபகம் இல்லைனாலும் இப்ப நான் ஞாபகப்படுத்துறேன். நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் யார் காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுவாக எல்லோரிடமும் இருக்கிறது. அந்த கேள்வியினுடைய விரிவாகத்தான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், ஆசை, அதுக்கப்புறம்தான் அதனுடைய நுண்மையான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு வேகம் நமக்கு ஏற்படுது. ஷார்ட்டா சொல்லணும்னா கிரியேஷன் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே நிறைய ஆர்வமானது இருக்குது. ஏன்னா ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுதும் அந்த ஒரு விஷயத்திலையும் ஏதாவது ஒரு யுனிக்னஸ் இருக்கு. இந்த கிரியேஷன்ல ஒரு விஷயத்திலையும் ஒரு யுனிக்னஸ் இருக்கு. ஒண்ணு மாதிரி இன்னொன்னு இல்ல. அதனால இதெல்லாம் யார் பண்ணியிருப்பாங்கப்பா, எப்படி இதெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிறது. இதெல்லாம் ஈஸ்வர சிருஷ்டி அப்படின்னு பெரியவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அப்படின்னா அந்த ஈஸ்வரன் என்பவன் யார்? எப்படி அவனுக்கு மட்டும் இவ்வளவு விஷயங்களை படைக்க முடியறது? எப்படி படைச்சான்? எங்கிருந்து அவன் மெட்டீரியல் கொண்டு வந்து இத்தனை விஷயங்களை படைச்சான்? ஒன்னொன்னும் வித்தியாசமா இருக்கே. ஒண்ணு கல் இருக்கு, ஒண்ணு மண் இருக்கு, ஒண்ணு தண்ணியா இருக்கு, ஒண்ணு சுடுறது, ஒண்ணு தன்மையா இருக்கு, ஒண்ணு வெப்பமா இருக்கு, ஒண்ணு பறக்கிறது, ஒண்ணு உட்காருறது, ஒண்ணு நிக்கிறது, ஒண்ணு ஆடுறது, ஒண்ணு ஊறுறது. இப்படி ஒன்னொன்றும் ஒரு மாதிரி இருக்கே. அது எப்படி அவனுக்கு எங்க இருந்து மெட்டீரியல் கிடைச்சது? யார் அவன் எப்படி படைச்சான்? அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது. அப்படித்தான் இந்த தத்பத விசாரம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது. சுவாமி பரமார்த்தாஜி அழகா சொல்லுவார். இந்த 11வது அத்தியாயத்தை ஒருத்தர் முழுசா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த தத்பத விசாரம் ஆரம்பிச்ச 7, 8, 9, 10 நாளையும் ஒழுங்கா புரிஞ்சிருக்கணும். அப்பத்தான் இந்த 11 நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியும். அப்ரிஷியேட் பண்றதுன்னா பாராட்டுறதுங்கிற அர்த்தத்துல நான் சொல்லல. நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அப்பதான் இந்த 11வது அத்தியாயம் புரிதலுக்கே வரும். ஏன்னா இந்த இந்த ஆச்சரியமான இந்த கிரியேஷனை பத்தின விஷயங்களை எங்க ஆரம்பிக்கிறார்னா 7வது அத்தியாயத்துல ஆரம்பிக்கிறார் பகவான். இங்க பாருப்பா, அப்பரா பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கு, பரா பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கு. இந்த அபரா பிரகிருதி மாறிக்கொண்டே இருக்கும், பரா பிரகிருதி மாறாமல் இருக்கும். மாறிக்கொண்டே இருக்கும் பொழுதும் மாறாமல் இருப்பது அதை தாங்கிக் கொண்டு மாறாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டையும் நீ அட் எ டைம் தான் பார்க்கிறாய், இரண்டிலும் இருப்பது நான் தான் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அப்படின்னா இன் ஷார்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ என்னெல்லாம் பார்க்கறியோ அதுல எல்லாத்துலயும் நான் தான்ப்பா இருக்கேன். மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம். எல்லா இடத்துலயும் நான் தான் இருக்கேன். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்து நான் தான் இருக்கேன். அப்படிங்கறத எங்க ஆரம்பிச்சார் அப்படின்னா 7வது அத்தியாயத்திலேயே அதை ஆரம்பிச்சு 7ல சொல்லி, 8ல சொல்லி, 9ல சொல்லி, 10ல விபூதிகளை சொல்லி, அந்த விபூதிகளை சொல்லும் பொழுது நமக்கே ஒரு ஆசை. என்னடா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு பொருள்லையும் என்ன இப்படி பாருன்னு சொன்னாரே, பிரபஞ்சமே இறைவனா பார்க்கிறது எப்படி அப்படிங்கிற நம்மளோட ஆசைய அர்ஜுனனோட ஆசையாக்கி, அந்த ஆசையினால இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது அவர் கொடுத்தார், காண்பித்தார் அப்படிங்கிறத நம்ம இந்த விஸ்வரூப தரிசனத்தினுடைய ஆரம்பத்திலேயே அர்ஜுனனுடைய ஒரு சப்மிஷனா பார்க்கிறோம். எனக்கு நீ இதுவரைக்கும் விபூதி யோகம் சொன்னப்பா, அதுல எனக்கு என்னுடைய மோகம் எல்லாம் போயிடுது, புரிஞ்சிடுத்து. எனக்கு நீதான் எல்லாங்கிறது புரியுது. ஆனா அதை நான் இன்னும் விஸ்தாரமா தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறேன். உன்னுடைய அந்த ஐஸ்வர்ய யோகத்தை கண்ணால பார்க்கறதுக்கு நான் விரும்புறேன் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். இந்த கிரியேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, காரணம் காரியம் அப்படி இருக்கு. ஒவ்வொரு காரணம் பிரம்மன், காரியம் ஜெகத்.
இந்த ஒவ்வொரு விஷயமும் ஜெகத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் காரணத்துக்கு அந்நியமாக காரியம் இல்லவே இல்லை. அதனால இந்த காரியம் முழுவதும் நிறைந்திருப்பது காரணம்தான். அப்படித்தான் நம்ம இந்த கிரியேஷனுக்கு அபிந்த நிமித்த உபாதான காரணம் அப்படின்னு பார்க்கிறோம். மெட்டீரியலும் பகவான் தான், அதுக்கான அறிவும் பகவான் தான். அறிவு காரணமாகவும் பொருட்காரணமாகவும் அட் ஏ டைம் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பிலும் அந்த அறிவும் நிறைந்து இருக்கிறது. இத பேசிக்கா நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த விஸ்வரூப தரிசனத்தினுடைய உண்மைத்தன்மை நமக்கு புரியும். வெறும் பொருட்களை பார்க்கல, பொருட்களோட கூட அந்த கிரியேட்டரையும் சேர்த்துதான் பார்க்கிறோம். நம்ம புரிஞ்சுக்கலனாலும் அங்க அவர் இருக்கத்தான் இருக்கார். இப்போ ஒரு பானையை பாக்குறோம், ரொம்ப வித்தியாசமா இருக்கு அந்த பானை. ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் போறோம்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு அழகா இருக்கே, இதை எப்படித்தான் செஞ்சானோ அப்படின்னு அந்த செஞ்சவனுடைய எண்ணம் மனசுல வருதா வரலையா? கட்டாயம் வரும். அதை மாத்திரம் பார்க்க மாட்டோம். ஆனா போக்கஸ் அங்க செஞ்சவன் கிட்ட இருக்கா இல்லையாங்கிறது எல்லாருக்கும் இருக்கிறது. மேம்போக்கான மைண்ட் இருக்கிறவங்க அதை மட்டும் பொருட்களா பார்த்துட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் ஆழமா சிந்திக்கிறவங்க அதை கிரியேட் பண்ணவனையும் சேர்த்து பார்க்கிறாங்க. இது லௌகிகமான விவகாரத்துல இருக்கிற எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன். இப்ப இவ்வளவு பெரிய விஸ்தாரமான இந்த பிரபஞ்சத்தை கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த இறைவன் அப்படிங்கிறவரை நான் முழுமையா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு நேரடியா இந்த கண்ணால, ஏன்னா இப்ப நான் சொன்னேன் இல்ல, அப்படியே நேர பானையை பார்த்துட்டு போயிடுவான். பானை அழகா இருக்கு, எவ்வளவு விலை, ஐயோ வேணாப்பா அப்படின்ட்டு போயிடும். சில பேர் தான் என்ன பண்ணுவாங்க, இது எப்படித்தான் பண்ணாலும் கைக்கு தங்க காப்பு தான் போடணும் அப்படி எல்லாம் அதை வர்ணிச்சுட்டு அந்த கிரியேட்டரை அப்ரிஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பாக்குறது. சோ இந்த மாதிரி பல வகையான பீப்பிள் இருக்கிறதுனால அப்படி ஜஸ்ட் லைக் தட் இந்த அழகான இந்த பிரபஞ்சத்தை அப்படியே பிரபஞ்சமே இறைவன் என்று பார்ப்பது அப்படிங்கிறது சாத்தியமானா சாத்தியம் இல்லப்பா. நீ கேட்கிற மாதிரியே நான் உனக்கு என்னுடைய முழுமையான தன்மையை காட்டுகிறேன். பிரபஞ்சமே நான் தான்ங்கிறத நான் காட்டுறேன் உனக்கு. ஆனா அதை உன்னால நேர பார்க்க முடியாது. அதுக்காக உனக்கு நான் ஒரு திவ்ய சக்ஷுஸ் தரேன் அப்படின்னு ஒரு டூல் கொடுக்குறேன். நம்ம இதை பத்தி நிறைய சிந்தனை பண்ணிட்டோம். திருப்பி உட்கார்ந்து அதை விஸ்தாரம் பண்ண மாட்டேன், தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால திருப்ப திருப்ப சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லாவே கவனிக்கிறீங்க எல்லாருமே. இந்த திவ்ய சக்ஷுஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த விருப்பு வெறுப்பற்ற மனநிலை, அதுதான் ரொம்ப முக்கியம். இட்ஸ் அன் ஆட்டிடியூட். இறைவன் தான் எல்லாமே அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கான ஒரு மனநிலை. அங்க விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது. நம்ம இந்த இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ ஃபோக்கஸ் பண்றதே கிடையாது. தனித்தன்மைகளை நாம பார்க்கறதே கிடையாது. எப்போ இந்த திவ்ய சக்ஷுஸ் இருக்கிறது, அந்த டோட்டாலிட்டி, அந்த முழுமை, அதை பார்க்கும் பொழுது இந்த தனித்தன்மைகள் மறைந்து போறது. அப்ப தனித்தன்மைகளை பார்த்தாதான் குறை நிறைகள்லாம் தெரியும். அப்பதான் அது மைண்டுக்கே வரும். அதெல்லாம் நீ பார்க்காத, இந்த முழுமையை பார் அப்படின்னு நான் காட்ட போறேன். அதுக்கு உண்டான ஒரு திவ்ய சக்ஷுஸ உனக்கு நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப நாமளே நம்ம கிட்ட பைசா எல்லாம் இருக்கு, நம்ம போலாம், ஒரு கடைக்கு போலாம். நம்மளுக்கு இப்ப லட்டு சாப்பிடணும்னு ஆசையா இருந்ததுன்னா போய் லட்டு வாங்கி சாப்பிட்டுடலாம். நமக்கு என்னமோ லட்டுவே கிடைக்காத மாதிரி இல்ல இப்போ. அப்படி ஒரு நிலைமையில யாருக்குமே இல்லை. ஆனா அப்படி இருக்கிறச்சே கூட யாராவது வீட்டுக்கு இது திருப்பதி போனேன், இந்தாங்க பிரசாதம் சொன்னா, ஆஹா லட்டுவா அப்படின்னு ஆசைப்பட்டு ஏன் வாங்குறோம்? லட்டுவே கிடைக்காததுனாலயா? இல்ல, அந்த இடத்துல ஒரு ஆட்டிடியூட் கலக்குறது. என்னது அது பகவானே வந்த மாதிரி பிரசாத ரூபத்துல பகவானையே பார்க்கிறதாக ஒரு ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூடுங்கிறத விவரிக்கணுங்கிறதுக்காக இந்த உதாரணம் சொன்னேன். அது மாதிரிதான் ஒரு பொருளும் நாம என்னென்னலாம் பார்க்கிறோமோ, ஒரு கள்ளி செடியை பார்த்தால் கூட இது பகவானுடைய படைப்பு, இதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. நம்ம எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கோம் டெசர்ட்டுக்கு பர்பஸ் இல்ல, பெரிய வளர்ந்த காடுகளுக்கு தான் பர்பஸ் இருக்கு அப்படின்னு. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு இடத்துலயும் இருக்கிற அந்தந்த இடத்து உயிரினங்களுக்கு அதற்கு ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. எல்லாம் பகவானோட படைப்புல அதது இருக்க வேண்டியதுனாலதான் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற அந்த ஆட்டிடியூட், அதான் பிரசாத புத்தி இருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அனைத்தும் இறைவனின் கொடை, அனைத்தும் இறைவனே அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, எல்லாமே அவரோடதுதான், எதுவுமே என்னை சேர்ந்தது அல்ல. இப்ப இந்த விஷயம் நீங்க 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒண்ணு விருப்பு வெறுப்பற்ற பார்வை,
இப்ப நான் சொன்னது என்னன்னா, எல்லாம் இறைவனுடையது, என்னை சேர்ந்தது என்று எதுவுமே இல்லை. அப்படிங்கிறப்போ நான் எதை விடுறேன்னா, மமகாரத்தை விடுறேன். இந்த அகங்கார மமகார ரஹித விருப்பு வெறுப்பற்ற பார்வை, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. மோர் அண்ட் மோர் கிளாரிட்டிக்காக வேர்ட்ஸ் ஆட் பண்றோமே தவிர, எப்ப அகங்கார மமகாரம் இல்லையோ அப்ப விருப்பு வெறுப்பு இருக்காது. ஆனாலும் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டு கதவு மாதிரி திருப்பி திருப்பி அதையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய மைண்ட் செட்டோட நீ இதை பார்க்கணும்னு ஆரம்பிக்கிறார் அவர். அப்போ ஃபர்ஸ்ட் அவர் கொடுத்துட்டாரு. அது கொடுத்ததுக்கு அப்புறம் சஞ்சயன் தான் டிஸ்கிரைப் பண்றார். சஞ்சயன் டிஸ்கிரைப் பண்ணும்போது எப்படி எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் வருது, எவ்வளவு அழகான ஒரு ஆபரணங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறார். இதே அநேக வக்ர நயனம், அநேகாத்புத தர்சனம், அநேக திவ்யாபரணம், திவ்யானேகோத்திய தாயுதம், எவ்வளவு ஆயுதங்கள், அழகழகான ஆயுதங்கள், எவ்வளவு அழகான ஆபரணங்கள். எப்பா நீ என்ன ஒரு செகண்ட்ல அப்படியே ஒரு ஒரு 1000 சூரியன் உதிச்ச மாதிரி அவ்வளவு ஒரு பிரகாசமாக இருக்கு அந்த காட்சி அப்படின்னு சஞ்சயனுடைய பார்வையில விவரிக்கிறார். டோட்டாலிட்டிய மட்டும் பார்க்கச்சே அப்படித்தான் அது ஒரே ஃபுல் பிரைட்னஸ் மட்டும்தான் நமக்கு தெரியும். நம்ம அந்த டோட்டாலிட்டி, அந்த முழுமையை விட்டுட்டு நம்ம அந்த தன்னுணர்வுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் நமக்கு அதுல இது குறை, இது வந்து நொட்டை, இது நொல்லன்னு தெரியும். ஃபுல்லா பார்க்கும்போது தெரியாது. எல்லா இறைவன்னு பார்க்கும்போது நிச்சயமாக தெரியவே தெரியாது. இதெல்லாம் வந்து சூக்ஷ்மமான ஒரு ஹிண்ட் நமக்கு எப்படி பார்க்கணும்னு. சஞ்சயனுக்கு அந்த பார்வை இருக்கு. அதனால அவனுடைய விவரிப்பு எல்லாமே அந்த சஞ்சயன் விவரிச்ச அந்த 5-6 ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா, அது பூராவுமே எப்படி இருக்கு அப்படின்னா, ஒளிமயமாக இருக்கக்கூடிய இறைவனை ஒளிமயமான சொற்களால் அவர் வந்து விவரித்திருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அர்ஜுனன் பார்க்கிறான். அதுக்கப்புறம் அர்ஜுனன் பார்க்கல, அர்ஜுனன் பார்த்து கொண்டிருப்பதை அர்ஜுனன் அதுக்கப்புறம் விவரிக்கிறான். சஞ்சயன் விவரிச்சதுக்கு அப்புறமா அர்ஜுனன் விவரிக்கும் போது அர்ஜுனனுக்கு முதல்ல வந்த உணர்ச்சி என்னன்னா விஸ்மயம். ஆஹா, இவ்வளவு பெரிய ஒரு உருவத்தை நான் பார்த்ததே இல்லையே, பூமிக்கும் ஆகாசத்துக்குமா பறந்து இருக்கே, எல்லா பக்கமும் நிறைஞ்சிருக்கே, எல்லா பக்கமும் ஒளி மிகுந்ததா இருக்கே, எங்க பார்த்தாலும் ஒளியா இருக்கே, ஒளி பிழம்பா இருக்கே. சில பேர் உன்னை புகழறாங்க, சில பேர் உன்னை கண்டு பயந்து ஓடுறாங்க, சில பேர் உன்னுள் புகுகிறார்கள். இப்படியெல்லாம் நான் பல விதமான விஷயங்களை நான் பார்க்கிறேனே, உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லையேன்னு அது வரைக்கும் ஓடி விளையாடி கொண்டிருந்த ஒரு நண்பனாக, சமீபத்தில் குருவாகி இருக்கக்கூடிய ஒரு நண்பன் டர்ன்டு குருவாக பார்த்த அந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணரை இப்படி ஒரு பெரிய ரூபத்துல பார்க்கிறது அப்படிங்கிறது முதல் இது என்னன்னா, ஒரு 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 ஆச்சரியம்தான் அவனுக்கு ஏற்படுறது. இது நம்ம எல்லாருக்கும் ஏற்படுறது. நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு டிஸ்கவரி சேனலோ ஒரு நேஷனல் ஜியோகிராபியோ பாப்பீங்க அப்படின்னா, அது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அண்டர் வாட்டர் அனிமல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு போடுறாங்க. அது எவ்வளவு எவ்வளவு விதமான உயிரினங்கள், தண்ணிக்கு அடியில வாழக்கூடிய உயிரினங்கள், அதுல எவ்வளவு வகைகள், எவ்வளவு நிறங்கள், எவ்வளவு சைஸ், எவ்வளவு ஷேப். எனக்கு ஆச்சரியமான சில விஷயங்கள், நான் அதெல்லாம் அடிக்கடி வந்து அதை தேடியே பார்ப்பேன். இந்த மாதிரி வித்தியாசமான உயிரினங்கள், கிரியேஷனை அப்ரிஷியேட் பண்ணணும், கிரியேட்டரை அப்ரிஷியேட் பண்ணணுங்கிற எண்ணம் வரும்போது இதெல்லாம் பார்க்கணும்னு ஒரு ஒரு ஆர்வத்துல பார்ப்பேன். ஒரு ஆக்டோபஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆக்டோபஸ் எனக்கு தெரிஞ்ச ஆக்டோபஸ் இப்படி பெருசா கையெல்லாம் இருக்கும், அது வந்து இப்படி போகும், அப்படித்தான் தெரியும் அது வரைக்கும். ஆனா பச்சோந்தி எப்படி மரத்துல நிறம் மாறிக்கிறதோ அது மாதிரி ஆக்டோபஸ் வந்து நீருக்கு அடியில சூரிய ஒளியே வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகக்கூடிய அவ்வளவு ஆழமாக இருக்கக்கூடிய இடத்துல சூரிய ஒளி பட்டு அந்த ரியாக்ஷன்ல அது மேல இருக்கிற செதில்கள் எல்லாம் நிறம் மாறி எதிரி வந்தால் எந்த இடத்துல இருக்கோ அந்த கலர் அதை அடாப்ட் பண்ணிக்கிறது. கெமிலியானோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆக்டோபஸுக்கும் இருக்குன்னு ஒருத்தர் ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டிருந்தார். ஆச்சரியமான ஆச்சரியம். எப்படிப்பா என்ன கிரியேஷன் நீ பண்ணிருக்க, ஒவ்வொன்றுத்துக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் கொடுத்து கொடுத்து கொடுத்து. எறும்புக்கு யார் வந்து இன்ஜினியரிங் சொல்லி கொடுத்தா புத்து கட்டுறதுக்கு? எதுக்கு தேனீக்கு யார் அடை கட்ட சொல்லி கொடுத்தார்கள்? அதை கூட ஒரு டாக்குமெண்ட்ரியில பார்த்தேன். ரவுண்ட் ரவுண்டா அதனுடைய அந்த ஷேப்ஸ் இருந்ததுன்னா ஏர் வந்துடும், அதுக்குள்ள வந்து காற்று புகுந்து விடும் அப்படிங்கறதுனால அது எண்கோண வடிவத்துல கட்டிருக்கு. அந்த எண்கோண வடிவத்துல இருக்கிறதுனால தேனடைய கட் பண்ணும் போது அது விழாம அப்படியே எடுத்துட்டு வர முடியுது.
அங்கேருந்தும் தேன் வந்து வெளியில வராது. இப்படி இத்தனை இதெல்லாம் என்ன இன்டெலிஜென்ஸ்? இது யார் குடுத்தா? எங்க வந்து படிச்சது அது? எந்த காலேஜ்ல உட்கார்ந்து அதுக்கு இதெல்லாம் சொல்லிக் குடுத்தாங்க? இதெல்லாம் நினைக்க இதுதான் ஆச்சரியம். நான் இப்ப வந்து அர்ஜுனன் பார்த்த விஷயமெல்லாம் நம்ம ஸ்லோகத்துல படிச்சுட்டோம். நான் உங்களுக்கு சொல்லறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னா, ஏன் அது ஆச்சரியமா இருக்கு? அந்த பார்த்த சீன் ஆச்சரியமா இருக்கிறது மாத்திரம் இல்ல. அதை ஒட்டி எழக்கூடிய அந்த அந்த படைப்பாளியினுடைய திறமை மீது இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம். இத நம்ம எல்லாரும் கட்டாயம் டெய்லியே அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படி அப்ரிஷியேட் பண்ணலன்னா லைஃப் வந்து ஒரு என்சாண்டிங்கா இருக்கவே இருக்காது. போர் அடிக்கும். என்ன அதே இது அதே கோல்கேட் பேஸ்ட், அதே இது, அதே காத்தால காப்பி, அதே இது, அதே இட்லி, அதே சட்னி, என்ன இருக்கு இதுல அப்படின்னு தோணிடும் நம்மளுக்கு. ஆனா ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு பறவை சத்தம் போடுறதா இருக்கட்டும், ஒரு இன்செக்ட் கொசு கடிக்கிறது போது கூட நமக்கு வலிச்சா கூட அந்த கொசு கிட்ட என்ன மெக்கானிசம் வச்சிருக்காருன்னு சிந்திக்கணும். அதோட சுபாவம் கடிக்கிறது. அதனாலதான் நிர்வைர சர்வபூதேஷம் கடைசி வார்த்தை சொல்லி முடிச்சார். லாஸ்ட் வேர்டு என்ன? நிர்வைர சர்வபூதேஷம். அதுகிட்ட எல்லாம் கோவப்பட்டு ஒண்ணும் ஆக போறது கிடையாது. அதோட பிறவியே அப்படித்தான், கடிக்கிறது தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால அதை போய் நம்ம கோவப்பட்டு எனக்கு பயங்கர கோவமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. அதுதான் பகவான் வந்து லாஸ்டா சொல்றாரு. அப்படி இருக்கணும் என் பக்தன். என்ன அப்ரிஷியேட் பண்றாங்க, என் கிரியேஷன்ல இருக்கிற எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணணும். எவ்வளவு அழகு அது அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் அவனுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த இது என்னன்னா, அந்த ஆச்சரியம். இந்த கிரியேஷனை நீ உன் மேல உன் மீது நான் காணக்கூடிய இந்த காட்சிகள் அத்தனையும் எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. ஒன்னொன்னு எனக்கு உனக்கு ஈடாக யாருமே இல்லாத மாதிரி அந்த ஒவ்வொரு விஷயமுமே என்னை வந்து ஈர்க்கிறது. எத்தனை விஷயங்கள் சொல்றேன். நீதான் வந்து அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டிய இந்த இது சாஸ்வத தர்ம கோப்தா, எல்லாவற்றையும் தாங்கக்கூடியதாக இருக்கக்கூடிய, நிலை பெற்று இருக்க வைக்கக்கூடியவனாக நீதான் இருக்கிறான். அந்த தர்ம கோப்தாக்காக தான் இத்தனையும் சொன்னேன். தர்மம் அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஆர்டர். ஆர்டர் ஆஃப் த கிரியேஷன். அந்த ஆர்டர் ஆஃப் த கிரியேஷன் இருக்குல்ல, அது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு வச்சிருக்கானே, அவன் எப்பேற்பட்ட ஒரு இவனா இருப்பான். ஒரு ஒரு வால் அறிவன். அதுதான் நல்ல வார்த்தை இல்லையா? அந்த மாதிரி இருக்கானே அப்படின்னு ஃபர்ஸ்ட் எல்லாம் அவன் வந்து ஃபுல்லா அப்ரிஷியேட் பண்ணிட்டே வரான். திடீர்னு இந்த பகவான் என்ன பண்றாரு தெரியுமா? அவனை வந்து கொஞ்சம் பயமுறுத்துறாரு. எப்ப அப்படின்னா, ஒரு 15வது ஸ்லோகம் வரைக்கும், சாரி 15ல இருந்து 22 வரைக்குமே அவனுடைய இதுதான் அப்ரிசியேஷன் தான் அவனுக்கு. யார் யார் ருத்ராதித்யோ வசவோ ஏச்ச சாத்தியா விஸ்வேஷினவ் மருத சோஷ்ம பாஸ்ட, இது எல்லாமே வந்து நமக்கு அப்ரிசியேஷனாவே தான் வருது. அதுக்கப்புறமா தான் அவனுக்கு கொஞ்சம் இந்த மூவில வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட கொடுக்கிறார் பகவான். எதுக்கு டேர்னிங் பாயிண்ட் வைக்கிறார் அப்படின்னு என்ன, நம்ம தயானந்த் சரஸ்வதி சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவார். என்னன்னா, வாழ்க்கைனா கொஞ்சம் அப்படி மசாலா எல்லாம் இருக்கணும்பா. நீங்க வந்து 2 பேர் லவ் பண்ணாங்க, அப்புறம் 2 பேர் மரத்தை சுத்தி சுத்தி ஓடினாங்க. இந்த மரத்தை சுத்தி சுத்தி ஓடினாங்க. சுவாமிஜி வந்து இதை ஒரு 20 வாட்டி சொல்லுவார். நான் அப்படி சொன்னேன்னா நீங்க எல்லாம் பொறுமையா கேட்க மாட்டீங்க, அதனால நான் சொல்ல போறது இல்ல. நம்ம சுவாமிஜியும் சொல்ல மாட்டார், இது அவ்வளவுதான் சொல்லுவார். சொல்லிட்டு லாஸ்ட்டுக்கு வந்துருவார். அப்படி சொன்னா இந்த 20 வாட்டி சொல்ற வரைக்கும் நீங்க சுவாமிஜி வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட் அதை சொல்லுங்களேன், சுத்தி சுத்தி ஓடினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு. அது உங்களுக்கு பொறுமையா கேட்க முடியாது இல்ல. அப்பதான் என்ன வேணும்னா, ஒரு வில்லன் வேணும், அவன் இன்னொரு ஒரு ஆள் வரணும், அப்புறம் ஒரு சப்போர்ட்டர் வேணும். எல்லாம் இருந்தாலும் அந்த பிலிம் வந்து நல்லா இருக்கும், மூவி நல்லா இருக்கும். அதனாலதான் நமக்கு வாழ்க்கையில சுகம் துக்கம் எல்லாம் சேர்ந்து வருது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவர் அதை சொல்லுவார். இங்கேயும் நான் அதே உதாரணத்தை இங்க எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். என்னன்னா, நீ இப்படியே சிரிச்சுட்டே இருக்கா, சூப்பரா இருக்க சூப்பரா இருக்குன்னு பாத்துட்டே இருப்பியா என்ன? அப்படிலாம் இல்லப்பா. இங்க வந்து நீ ரசிக்க முடியாம கஷ்டப்படுற விஷயங்கள்லாமும் நிறைய இருக்கு. அதெல்லாமும் பாரு. அதெல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணனாதான் நீ டெஸ்ட்ல பாஸ். நீ அதை பார்த்து பயந்தானே முடிஞ்சது கதை, பயந்துட்டான். அதனால ஃபர்ஸ்ட் அடுத்தது என்ன காட்டுறதுன்னா, ஹாரருக்கு கொண்டு போறாரு. இந்த மூவிய ஒரு அழகான பூந்தோட்டமா காமிச்சுட்டு இருக்கிறவர் அப்படியே ஹாரருக்கு செக் பண்ணிடுது. ஹாரர்னா என்ன? பயமுறுத்துறாரு. அப்படியே எப்படி பயமுறுத்துறாரு அப்படின்னா, யார் யாரெல்லாம் உள்ள போறான்னு காட்டுறாரு. நீ எதெல்லாம் யாரெல்லாம் எதிர்த்து சண்டை போட மாட்டேன்னு வந்து அழிச்சாட்டியம் பண்ணியோ முதல் அத்தியாயத்துல, ஆவா எல்லாரும் என்னோட வாய்ப்புள்ள போறத நீ பாரு. எப்பயாவது புரிஞ்சுக்கோ,
நீ ஒண்ணும் பண்ண போறது இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கோன்னு காமிக்கிறார். ஒன்னொன்னா உள்ள போறது. 100 கௌரவர்களும் உள்ள போகிறார்கள். இவங்க சைட்ல இருந்து கொஞ்சம் பேர் போறாங்க. பீஷ்மர் போறார், துரோணர் போறார், அப்புறம் ஜெயத்ரதன் போறார், எல்லாரும் போறாங்க உள்ளுக்குள்ள. அதுல சில பேர் வந்து சிக்கிக்காம நைஸா கீழே விழுந்துடுறாங்க. விழுந்தவனை பிடிச்சு இழுத்து மறுபடியும் போட்டு ஒரு கடி, இந்த பக்கம் ஒரு கடி, இந்த பக்கம் ஒரு கடி, அப்புறம் வந்து நாக்கால புட்டு தொழாவி வேலிக்கசே கிரசமான இது அது என்ன நான் எதுக்கு சொல்றாரு அப்படின்னாக்க அதை விட்டு போயிடக்கூடாதேன்னு எல்லாத்தையும் அவர் வந்து வழிச்சு விழுங்குறாராமாங்க. அதுலயும் யாராவது ஒருத்தன் விழுந்துட்டான்னா அவனுடைய சூர்ணித்தை உத்தமாங்கை அதெல்லாம் போட்டு வாயில வச்சு கடிக்கிற என்னோட தம்பியை கடிக்கிறியா, என்னோட அப்பாவை கடிக்கிறியேன், என்னோட பெரியப்பாவை கடிக்கிறியேன்னு நீ கதறு அதெல்லாம் காமிக்கிறேன் பாரு உனக்கு அப்படின்னு ஒவ்வொன்றும் காமிக்கிறேன். நான் உண்மையாவே கதறான். நீ வந்து இப்படி கடிக்கிறியே, இவெல்லாம் உள்ள போய் மாட்டிக்கிறாங்களே அப்படிங்கறது. அப்போ இது என்ன ஆறுது, இந்த இந்த பிக்சர் என்ன காமிக்கிறது, இந்த கிரியேஷன்ங்கிறதுல ரம்யமான விஷயங்கள் இருப்பதை போலவே ரம்யமாக இல்லாத விஷயங்களும் நிறைந்துதான் இருக்கிறது அப்படிங்கறத அது காட்டுறது. அப்ப ரெண்டையுமே அப்ரேஷன். ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கு. ஒரு சைடு மட்டும் பிரிண்ட் பண்ணா போறோம், அதை விட செல்லாத காயின் ஆயிடும். அதே மாதிரிதான் உலகம். எல்லா விதமான ரசங்களும் இந்த உலகத்தில் வைத்துத்தான் இறைவன் படைத்திருக்கிறார். அது ஏதோ ஓட்ட சாட்டையா ஒண்ணு மட்டும் படைச்சிட்டு இன்னொன்னு விட்டுட்டாரு அப்படி கிடையாது. எல்லாமே இருக்கு. பேத்தா சீன் இருக்கு, இந்த சீன் இருக்கு. இது மூவி மாதிரி அவர் காட்டுறதுனால ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ தட் எக்ஸாம்பிள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஃபைட் சீன் இருக்கு. இப்ப சண்டை போட போறதே அங்க குருக்ஷேத்திரத்துல வரப்போறதே ஃபைட் சீன் தான். இது எல்லாமே இருக்கு. இதுதான் வந்து வாழ்க்கை, இதுதான் இந்த இந்த படைப்பில் இருக்கிறது. படைப்பை முழுமையாக நீ ஏற்றுக்கொள்வதற்கு பழகி கொள்ள வேண்டும். அதுக்காக தான் காமிக்கிறேன் உனக்குன்னு காமிச்சிட்டாரு அவர். அவனுக்கு முதல்ல பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு ஆன்னு பண்ணியாச்சு. அப்புறமாதான் இதெல்லாம் பார்த்த உடனே என்னடா இது அடிவயிறெல்லாம் கலங்குறதே இதெல்லாம் பார்த்தாக்க. இப்படி ஒரு இது பார்த்துதான் ஆகணுமா, நமக்கு ரொம்ப அவசியமா, இதை பார்த்தே ஆகணுமா, இது வேண்டாம் போல இருக்கே அப்படின்னு நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. நான் நடுங்கிறது மாத்திரம் பிரவ்யதிதாந்தராத்மா. எல்லாருமே இப்ப இது பண்றாங்க, எல்லாருமே பயப்படுறாங்க, நான் மட்டும் பயப்படல, எல்லாரும் பயப்படுறாங்க, எல்லாரும் நடுங்குறாங்க அப்படின்னு திருப்ப திருப்ப சொல்றான் 2-3 தடவை. இதெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு பயமா இருக்குன்னப்ப இந்த ஹாரர் ஃபீல் இருக்குல்ல, அந்த டிஸ்ட்ரக்ஷன்ங்கிறது நாட் ஒன்லி ஹாரிபிள் பட் ஆல்சோ பெயின்ஃபுல். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப கூட பாருங்க லேண்ட்ஸ்லைடு, நம்ம வயநாடுல இப்ப கூட லேண்ட்ஸ்லைட் இப்ப கூட வந்திருக்கு. அது மேன்மேடுங்கிறாங்க, நேச்சுரல்ங்கிறாங்க, பட் வாட் எவர் இட் இஸ், அந்த ஹாரரா இருக்கு, அந்த வந்து ஹாரிபிளா இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது யாருக்குமே ஒரு பெயின் இருக்குதான் இருக்கு. முதல்ல பயம் இருக்கு, அப்புறம் பெயின் இருக்கு. இது வந்து இது 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 இத அண்டர்கோ பண்ண பண்ண அவனுடைய மனசுல வந்து யார் இவன், எப்படி இந்த மாதிரி எல்லாம் காமிக்கிறான், முதல்ல அவ்வளவு நல்ல நல்லதா காமிச்சுட்டு அப்புறம் இப்படி பயங்கர கோரகோரமா காமிக்கிறானே, யார் இவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுறது. நான் பார்த்த கிருஷ்ணன் இல்லையே, நான் பழகின கிருஷ்ணன் இல்லையே, நான் விளையாடின கிருஷ்ணன் இல்லை இது. ஆனா இது ஏதோ ஒரு வேற ஒரு விஷயம் அது. அதை நான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறான் அவன். நீ யாரு, நீ என்ன ரூபத்துல இங்க வந்திருக்க, எனக்கு உன்னுடைய செய்கைகள் கூட புரியல, எனக்கு உன்னுடைய செய்கைகளை கூட புரிஞ்சுக்க முடியல, நீ என்ன காமிக்கிற, எதற்காக இதெல்லாம் காமிக்கிற, அதுவே என்னால புரிஞ்சுக்க முடியல, நீ யாருங்கிறத தயவு செய்து சொல் அப்படின்னு கேக்குறான். அப்ப இந்த இந்த உணர்ச்சி எப்படி வருது, முதல்ல பயங்கர ஆச்சரியத்திலிருந்து பயங்கர பயத்திலிருந்து இப்ப ஒரு பக்திக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கு. மைண்ட் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் இன்னும் பக்தி வரல, இனிமேதான் வரும். அவர் தான் யாருன்னு சொன்ன உடனே வரும். இப்ப அவர் பகவான் வந்து பேசுறாரு, என்ன சொல்றார், நான் யாருன்னு தானே கேக்குற நீ, நான் கால ரூபமா வந்திருக்கேன், இப்போ பிரளய கால ரூபமா வந்திருக்கேன், எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணி இழுத்து லயம் பண்றதுக்கான பிரளய ரூபமா நான் இப்ப வந்திருக்கேன். நீ எப்பவும் பார்த்துட்டு இருக்கிற ஃப்ளூட் வாசிக்கிற கிருஷ்ணனா வந்தேன்னு நினைச்சுக்காத, அதெல்லாம் வேற, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. தட் சீன் இஸ் ஓவர் நவ். இப்ப பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, ஒண்ணு தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா, நீவே இல்லைன்னு வச்சுக்கேன், அப்பவும் இது நடக்கும். நோ நீதான் பண்றேன்லாம் நினைக்காது. 2வது பாயிண்ட் என்ன தெரியுமா, ஏற்கனவே நான் அவர்களுடைய பிராரப்த கர்மத்தில் இந்த சீன் வரத்துக்கான விஷயங்கள் எப்ப வரணுங்கிறத நிர்ணயம் ஆயிடுத்து. அதை நான் பிராரப்த கர்ம ஆக்டிவேஷன் நான் பண்ணியாச்சு. உனக்கும் அவர்களுடைய முடிவுக்கு காரணமாக நீதான் இருக்க போகிறாய் என்றால் அதற்கான கர்மத்துக்கான ஆக்டிவேஷனும் பண்ணியாச்சு. இந்த இந்த இடத்துல வந்தாச்சு, இதுதான் சிச்சுவேஷன், இங்கதான் போர்க்களம், இங்க நீ அம்பு போட்டா அவன் சாவான், இது வரைக்கும் எல்லாம் செட். உன்னோட வேலை என்ன, அம்ப போடுறதுதான்.
மீதி எல்லாம் நான் பண்ணி வச்சிருக்கேன். சோ நீ என்ன பண்றன்னா அம்ப போடு. நிமித்த மாத்திரம் பவ. நீ என்னதான் 2 கையாலேயே அம்பு போடுறவனாக இருந்தாலும் சவ்யசாச்சின், நீ 2 கையால அம்பு போடுறவனாக இருந்து உனக்கு அவ்வளவு திறமை இருந்தால் கூட இது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்களில் நீ உன் பங்களிப்பை மட்டும் செய். வேற ஒண்ணும் நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ பண்ணவே இல்லைனாலும் இது நடந்துதான் தீரும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. தேர் இஸ் நோ டேக்கிங் பேக் அப்படிங்கிறாரு அவர். அப்ப இவன் என்ன பண்ண முடியும்? நான் போயிடுவேன், நான் பண்ண மாட்டேன், என்கிட்டதான் அம்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் ஆட முடியுமா? என்ன, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்டாப் ஆல் யுவர் பிளாபரிங். நீ உட்கார் பேசாம, நான் சொல்ற வேலையை நீ செய். அந்த அளவுக்கு பகவான் உணர்த்துறார். அந்த 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 டோன்ல சொல்லலைன்னா கூட உணர்த்துறது என்னன்னா, சொல்றத செய்ப்பா. ஏன்னா நீ இப்ப பார்க்கிற இல்லையா, இந்த கிரியேஷன்ல எது உன்னுடைய செயலால் வந்தது? தென்னை மரத்துல தேங்காய் உன்னோட செயலால வந்ததா? இல்ல மாமரத்துல மாங்காய் தான் வருது, தேங்காய் வரமாட்டேங்கிறதுங்கிறது உன் செயலால வந்ததா? அனைத்தும் என்னுடைய நியதியில் நடக்கிறது. நான் தான் கர்ம பலதாதா. இது என் வேலை, நான் செய்து முடித்தாகி விட்டது. உன் வேலையை மாத்திரம் செய் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே. இப்ப சொன்னதுக்கு அப்புறமா அவனுக்கு என்ன வருது? என் கையில எதுவும் இல்லைல்ல, நான் ஏதோ என் கையில தான் எல்லாம் இருக்குன்னு நினைச்சு இந்த ஆட்டம் போட்டிருக்கேன். அவ்வளவு அகங்காரம், அவ்வளவு மமக்காரம் எனக்கு. இதுதான் அடுத்தது அவனுடைய மைண்ட்ல வர வேண்டிய விஷயம் நேச்சுரலி, இல்லையா? நான் ஒன்னும் இல்ல, ஐ எம் ஜஸ்ட் நத்திங் பிஃபோர் யூ அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன என்ன உணர்ச்சி வரணும்? எனக்கு வர வேண்டியது அபரிமிதமான பக்தி. அப்படிதானே? அந்த அபரிமிதமான பக்தி அவனுக்கு அதுக்கப்புறம் தான் வருது, புரியுறது. அதுக்கப்புறம் தான் புரியுறது விஷயம் என்னங்கிறது. அப்புறம் தான் புரியுது. 7வது அத்தியாயத்திலேந்து சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒன்னொன்னா அப்பதான் புரியுது. நீ நிமித்த மாத்திரம் பவ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் புரியுது, நான் வெறும் நிமித்தமாக இருந்தால் போதும். அப்ப இதுக்கு என்ன அழகா ஒரு வார்த்தை போடுறாருன்னா பரமார்த்தாஜி, நீ முதல்ல ஈஸ்வரனுடைய ஆர்டரோட அலைனார். அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். அலைன்மெண்ட் அப்படின்னா ஒத்திசை. நானும் இறைவனுடைய நியத்தி, என் செயலும் இறைவனுடைய நியத்தையும் ஒத்திசைவோடு இருக்கு. இறைவனுடைய நியத்தி, அதாவது தர்மம்ங்கிறது, அதனாலதான் சாஸ்வத தர்ம கோப்தா. நான் அந்த ஒரு வார்த்தை தான் எடுத்திருக்கேன். நான் எல்லா வார்த்தையும் எடுத்து உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் எனக்கு தர்மத்தை புரிந்து கொண்டாலே, இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த தர்மத்தை புரிந்து கொண்டாலே நாம 90% பாஸ் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாம். முதல்ல அதை செய்வோம் அப்படின்னு எனக்கு தோணுனதுனால நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அதைத்தான் சொல்றேன். அப்ப இந்த ஒத்திசைவு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அதை இவன் இப்பதான் புரிஞ்சுக்கிறான். இறைவனுடைய நியதிக்கு நான் குறுக்கீடு செய்யக்கூடாது. நான் போய் எங்க மரம் வைக்கணுமோ அங்க மரம் இருக்கணும். எங்க நீர்நிலைகள் நல்லா இருக்கணுமோ அந்த இடத்துல நீர்நிலைகள் நல்லா இருக்கணும். நான் போய் நீர்நிலைகள்ல துப்புறது, இது அசுத்தம் பண்றது, இதெல்லாம் ஏன்னா அதெல்லாம் நியத்தி. நான் நமக்கு புரியறதுக்காக நம்மளோட லைஃப் கூட என்ன, என் லைஃப்ல என்ன இடத்துல வருதுங்கிறதுக்காக சொல்றேன். இதெல்லாம் நீங்க நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுங்க. நான் வெறும் க்ளூ தான் கொடுக்குறேன். அப்ப அது மாதிரி இவன் இப்ப புரிஞ்சுக்கிறான், இது எல்லாமே என்னுடைய நியத்தியில நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத சொன்னதுக்கு அப்புறமா அவன் ஸ்துதி பண்ணி இறைவனை புகழ்ந்து பேசுகிறான். இந்த கால தத்துவம் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த அலைன்மெண்ட் ஆகணும். கால தத்துவம்ங்கிறது வெறும் அழிக்கிற கால தத்துவம். அவர் சொன்னது நான் பிரளய கால தத்துவமாக வரேன்னு தான். ஆனா கால தத்துவம் தான் சிருஷ்டிக்கும் காரணமாக இருக்கிறது, ஸ்திதிக்கும் காரணமாக இருக்கிறது, லயத்திற்கும் காரணமாக இருக்கிறது. அந்த கால தத்துவத்தோடு நாம் ஒத்து போனாதான் நம்மளுடைய செயல்பாடுகள் தர்மமான முறையில் இருக்கும். நான் தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். எனக்கு என்ன தர்மமோ அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணணும். நியதம் குரு கர்மத்துவம். நான் என்ன தர்மம் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நான் செய்தால் போதுமானதுங்கிற இந்த ஒரு ஐடியா அவனுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமா அவனுடைய பாடி லாங்குவேஜ், டோன் எல்லாம் மாறுது. கம்ப்ளீட் பக்திக்கு போயிடுறான். அந்த பக்தியில டோட்டல் சரண்டர் ஆயிடும். நீ உனக்கு ஒப்பாகவும் உயர்வாகவும் யாரையுமே சொல்ல முடியாதப்பா. நீ உன்னை போல ஒருவன் கிடையவே கிடையாது, நீ எப்பேற்பட்டவன் அப்படின்னு அவரை புகழ்ந்து பேசுறான். பகவானுடைய பெருமைகளை எல்லாம் புகழ்ந்து பேசிவிட்டு இன்னொன்னு என்ன சொல்றான்னா, நான்
ஒரு ஒரு ஃப்ரெண்டுங்கிறதுனாலயோ, இல்ல உறவுக்காரங்கிறதுனாலயோ, ஒரு அட்வான்டேஜ் எடுத்து உன்கிட்ட நெறைய நான் வந்து நடந்துட்டு இருக்கலாம். உட்கார்ந்திருக்கிறதையோ, நிக்கிறதையோ, இல்ல நடக்கிறச்சேயோ, இல்ல சாப்பிடும்போதோ, வேணுமென்றோ, இல்ல தெரியாமலோ, அல்லது நான் வந்து அஜாக்கிரதையினாலேயோ, இல்லையென்றால் நான் வந்து அம் அ கவனம் இல்லாமல் இருப்பதனாலேயோ, ஏதோ ஒரு காரணத்தினால் நான் உன்னை அவமரியாதை இதுவரைக்கும் படுத்தி இருக்கலாம். அதையெல்லாம் நீ மன்னித்து விடு. ஏன்னா, இப்பதான் எனக்கு உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம்ங்கிறது என்னன்னு புரியுது. இப்பேற்பட்ட இந்த படைப்புக்கு படைப்பனைத்தையும் செய்து படைப்பில் அனைத்துமாக இருக்கக்கூடிய உன்னை நான் ஏதாவது ஒரு விதத்தில் அவமானப்படுத்தி இருந்தால் மன்னித்து விடு அப்படின்னு பகவான் கிட்ட டோட்டலா சரண்டர் பண்றேன். இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய அந்த தனிப்பட்ட விருப்பம் இருக்குல்ல, அந்த விருப்பத்த நான் இறைவனுடைய தர்மம் அப்படிங்கிற விருப்பத்துக்கு நான் சரண்டர் பண்றேன். நான் நீ சொன்னபடி கேட்கிறேன். நான் பண்ண மாட்டேன். நான் இனிமே வெளில போறேன்னு சொல்ல மாட்டேன். நான் பைக்ஷேமபி லோகன்னு சொல்ல மாட்டேன். நான் அந்த மாதிரி பிச்சை எடுத்து சாப்பிடுறேன்னு சொல்ல மாட்டேன். இவர்களை எல்லாம் கொன்றால் எனக்கு பாவம் வரும்னு சொல்ல மாட்டேன். நான் இவர்களை கொன்று என்ன ஆகப் போகிறதுன்னு கேட்க மாட்டேன். நான் என்னுடைய உறவுக்காரர்களுக்காக தானே நான் சண்டையே போடுறேன். அப்ப அவர்களே இல்லாமல் இந்த ராஜ்யம் எதற்குன்னு எல்லாம் பித்துக்குளி மாதிரி வளர மாட்டேன். நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் நீ சொல்றபடி கேட்கிறேன். அப்படிங்கிற டோட்டல் சரண்டரை அங்க குடுக்குறேன். குடுத்ததோட இல்லாம இன்னொன்னு கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, "அப்பா, நீ ஒரு அழகான ரூபம் காமிச்ச. அத பார்த்து மயங்கினேன். அதுக்கப்புறம் ரொம்ப கோரமா போயிடுத்து. அத பார்த்து பயமாயிடுத்து. எனக்கு நீ வந்து இந்த பயத்த போக்கணும்னா, பழையபடி நீ அந்த அழகான ரூபத்துக்கு வரியா?" அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறான். இது அந்த கோரத்த ரொம்ப நேரத்துக்கு அவனால பார்க்கறதுக்கு முடியல. ஏன்னா எல்லா வாயிலையும் நெருப்பு, எல்லா இடங்கள்லயும் மனிதர்கள் எல்லாம் மனிதர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள் யாரா இருந்தாலும் உள்ள உள்ள போய்க் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அங்கும் இங்கும் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து என்னால வந்து ஜீரணம் பண்ணவே முடியலப்பா. நீ வந்து யூ கம் பேக் டு யுவர் நார்மல் பொசிஷன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கிறான். அப்படி கேட்டதுக்கு அப்புறமா பகவான் வந்து பேசுறார். என்ன சொல்றார் பகவான்? நான் இத வந்து நீ கேட்டதுனாலதான் உனக்கு இந்த இத குடுத்தேன். உனக்கு இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறத நீ எனக்கு ஐஸ்வர்யத்த பார்க்கணும்னு கேட்டியா? அதனால என்னுடைய ஈஸ்வர பாவத்த நான் உனக்கு காமிச்சுட்டேன். உனக்கு வேண்டான்னா நான் பழையபடி ஆயிடுறேன்ப்பா. அதுல ஒண்ணுமே இல்ல. உன்ன வந்து உன்ன கஷ்டப்பட்டாக்கும் இத பாரு அப்படின்னு நான் சொல்லல. அப்படின்னு ஆசுவாசப்படுத்துறார் பகவான் வந்து அவன ஆசுவாசப்படுத்தி, நீ இதுக்காக ஒண்ணும் வொரி பண்ணாத. நான் பழையபடி நீ கேட்ட விஷ்ணு ரூபம் குடுக்குறேன். அதுக்கப்புறம் கிருஷ்ண ரூபம் கூட குடுக்குறேன். எல்லாமே வந்துரும். நீ சாதாரணமா நான் இப்ப உன்னோட எப்படி இருக்கேனோ அது மாதிரியே நான் இருக்கிறேன். ஆனா ஒண்ணு நீ புரிஞ்சுக்கணும் அர்ஜுனா. அப்படியே சும்மா நினைச்சாக்க, சும்மா ஏதோ பார்க்ல போய் உட்கார்ந்து பேசிக்கொண்டே எனக்கு விஸ்வரூப தரிசனம் காட்டுறியா? அப்படின்னு கேட்டா காட்டுற விஷயம் இல்ல இது. இது அந்த மாதிரி கிடைக்கல உனக்கு. நீ என்னதான் என்னோட பல வகையில நீ க்ளோஸா இருந்தால் கூட, இந்த இடத்துல நீ ஒரு ஸ்டூடெண்ட்டா கேட்டிருக்க. ஸ்டூடெண்ட் கேட்டதுனால, அப்புறம் நீ என்கிட்ட பக்தி பண்ற. இந்த 2யும் வச்சு நான் உனக்கு இந்த விஸ்வரூப தரிசனத்த தனியாக ஒரு 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 திவ்ய சக்ஷுஸ் குடுத்து உனக்கு நான் காண்பிச்சிருக்கேன். இத நான் எல்லாருக்கும் எல்லா சமயங்களிலும் காட்டுவதில்லை. இதே மாதிரியான விஸ்வரூப தரிசனத்தை இதுவரை இதற்கு முன்பு யாரும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றேன். நான் அப்பவே சொன்னேன் உங்களுக்கு, விஸ்வரூப தரிசனம் காட்டப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி காட்டப்பட்டிருக்கிறதா என்றால் பகவானுடைய சொற்களின் மூலம் தெரிகிறது. இதே மாதிரி காட்டப்படவில்லை. அது வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த இம்ப்ளிகேஷன் குடுத்தாரான்னா கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏன்னா ஒன்னொன்னும் ஒரு ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு ஒரு சூழ்நிலையில காட்டப்பட்டது. அவனுக்கு என்ன அறிவு வேணுமோ அந்த அறிவு தான் அந்த ரூப தரிசனத்தினால வந்திருக்கும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இதுல உம் கந்த புராணத்துல முருகப்பெருமான் வந்து விஸ்வரூப தரிசனம் காட்டுவார். யாருக்கு காட்டுவார்னா இந்திரனுக்கு காட்டுவார். எதுக்கு காட்டுவார்னா, இந்த இந்திரன் என்ன பண்ணுவான், சிவபெருமானோட 2வது பையன், அது குட்டி பையன் அப்படின்னு அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு குழந்தைய ட்ரீட் பண்ற மாதிரி அந்த முருகப்பெருமான ட்ரீட் பண்ணி கொண்டிருப்பான். ஏற்கனவே இந்த திமிருனாலதான் சூரன் கிட்ட மாட்டி அவஸ்தைப்படுறான். இப்பவும் இந்த முருகப்பெருமானாலதான் தனக்கு விடிவு வருங்கிறது கூட தெரியாம முருகப்பெருமானையே மதிக்காம இருக்கிறதுனால முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அபரிமிதமான கருணையினால நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ, அப்புறமா இந்த ஆட்டம் எல்லாம் ஆடு அப்படின்னு காமிப்பார். அதுக்கப்புறம் இந்திரனுக்கு தான் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறோங்கிறது புரியும். அதுக்கப்புறமா இந்திரனோட ஆட்டிடியூட் மாறிடும்.
எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா, விஸ்வரூப தரிசனம் காட்டுறது அப்படிங்கிறது சும்மா அப்படி யாருக்காவது ஒருத்தருக்கு பயமுறுத்தணும்னு காட்டுற விஷயம் இல்ல. அவனுக்கு இந்த அறிவு வரணும்னா அப்பதான் காட்ட முடியும். அதுக்குதான் காட்டுறது. பகவானே இதே மகாபாரதத்திலேயே வேறு வேறு காட்டியிருக்காருனா கூட அதுக்கு வேற வேற காரணங்கள் இருக்கும், வேற வேற வகையாக அது இருக்கலாம். ஆனா இங்க பகவானே என்ன சொல்றாருன்னா, உனக்கு முன்னாடி யாரும் இது மாதிரி பார்த்தது கிடையாது. நேச்சுரலி எனக்கு இதுல ஒரு லாஜிக் கூட இருக்கு. புரிய தோணுறது என்னன்னா, நான் இவன் துரியோதனன் வாய்க்குள்ள போறான், பீஷ்மர் வாய்க்குள்ள போறாரு, இவரு துரோணர் வாய்க்குள்ள போறாருன்னு வேற யார்கிட்டயாவது காட்டுவாரு? சமயமே இல்லையே. இங்க காட்டுற தரிசனம் வேற எங்கேயும் காட்டுனது இல்லைன்னு பகவான் சொன்னது 100% ட்ரூ தானே அப்போ. இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை காமிச்சிருக்காரு அப்படியே. நான் உங்களை இந்த இந்த சம்மரியில வந்து ஃபுல்லா அங்க இருக்கிற சுச்சுவேஷனை விவரிக்கல. ஏன் விவரிக்கலைன்னா அங்க இதை நம்ம நிறைய சிந்தனை பண்ணியிருக்கோங்கிறதுனால அந்த சுச்சுவேஷனை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதான் விவரிச்சு கொண்டிருக்கேன். நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா புரியும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த இந்த விஸ்வரூப தரிசனம் அவ்வளவு எளிதா இல்ல. நான் உனக்கு கேட்ட உடனே காமிக்கிறதும் வேண்டானதும் முடிக்கிறதும் அப்படிலாம் நினைச்சிடாதப்பா. அந்த மாதிரி கிடையாது இது. நான் இத வந்து தேவர்கள்லாம் கூட நித்தியம் காங்கினர், நித்தியம் தரிசன காங்கினர். தினமுமே இது வேணும் வேணும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், கிடைக்க மாட்டேங்குது. அதனாலதான் தேவலோகத்துல கூட சண்டை வருது. இது வேணும்னு ஏங்குறாங்கன்னா எது வேணும்னு ஏங்குறாங்க? இந்த பிரபஞ்சமே இறைவன் என்ற பார்வை வேணும்னு ஏங்குறாங்க. விஸ்வரூப தரிசனம் வேணும்னு ஏங்குறாங்கன்னு புரிஞ்சுக்க கூடாது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா மீனிங் எடுக்கக்கூடாது. அந்த பிரபஞ்சமே இறைவன்ற பார்வை யாருக்கு இருக்கோ அவன் கிட்ட கடைசி ஸ்லோகத்துல இருந்த மாதிரி தானே அவன் இருப்பான். நிர்வைர சர்வபூதேஷு இருக்கவே மாட்டேங்கிறாங்களே. எங்க ஒரே சண்டையா இருக்கு, அங்கேயே ஏகப்பட்ட சண்டை. திடீர்னு அசுரம் வரான், அவன்கிட்ட ஒரு சண்டை. தேவர்களுக்குள்ளேயே 1000 பிரச்சனை, எல்லா இடத்துலயும் பஞ்சாயத்து. ஏன் இருக்கு? அவர்களே கேட்கிறார்கள், எங்களுக்கு இது வேணும்னு நித்தியம் தரிசன காங்கினாங்க. ஆனா நான் அப்படி கொடுக்கறது கிடையாது. இதற்கு தகுதி இருந்ததுன்னா தான் அது கிடைக்கிறது. அந்த மாதிரி இது ஒண்ணும் அவ்வளவு ஈஸியா அப்படியே கிடைக்கிற விஷயம் இல்லப்பா அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். இது நம்ம இதுக்கு எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம இப்படி இப்படி கிடைச்ச இந்த தரிசனத்தை அர்ஜுனன் நிறைய உள்வாங்கிக் கொண்டு அதனுடைய நுணுக்கங்களை அவன் புரிந்து கொண்டு உள்வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் இதை சொல்றார். இது அவ்வளவு ஈஸி இல்ல அப்படிங்கறத அதுக்காகவே சொல்றாரு அவர். சரி, அப்படின்னா நமக்கு அடுத்தது ஒரு கேள்வி வரும். அவனுக்கே கூட கேள்வி வரும், அவன் கேட்கல, ஆனா பகவானே சொல்றார். சரி, அப்ப என்னதான் ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கணும் அப்போ இது கிடைக்கிறதுக்கு அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் பகவான் சொல்றாரு அந்த 54வது ஸ்லோகத்துல. அனன்ய பக்தி வேணும்பா. அந்த அனன்ய பக்திங்கிறது என்ன? நம்ம இனஃப் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஒரு தடவை சொல்றேன், இதெல்லாம் முக்கியம், அதனால சொல்றேன். அனன்ய பக்திங்கிறது என்ன அப்படின்னு, இறைவனை தவிர வேறு இல்லவே இல்லை அப்படிங்கிற பக்தி. அப்புறம் இறைவனை தவிர வேறு இல்லவே இல்லைன்னா இறைவன் மட்டும்தான் இருக்கிறாருங்கிறது தெரியணும்னா இருக்கிற அனைத்து பொருளிலும் இருப்பது இறைவன் தான்ங்கிறது புரியணுமா இல்லையா? அப்படி இருக்கிற அனைத்துல நானும் இருக்கேனா இல்லையா? நானும். அப்ப அனைத்தும் இறைவனே, நானும் இறைவனே. இறைவன் மாத்திரம் தான் இருக்கிறார், பரம்பொருள் மட்டும் தான் இருக்கிறது, இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிற பக்தி. அந்த அதுதான் அனன்ய பக்தி. அது எப்படி வரும்னா, அப்படியே உட்கார்ந்து இது லட்சார்ச்சனை பண்ணா வந்துருமா, பூஜை பண்ணா வந்துருமா? ஏன்னா பகவானே சொல்றார், வேதம் சொல்றதுனால வராது, யஜ்யம் பண்றதுனால வராது, தானம் பண்றதுனால வராது, அப்புறம் தபஸ் பண்றதுனால வராது, ஜபம் பண்றதுனால வராது. எதுனாலதான் வரும்? அனன்ய பக்தியினால வரும். அந்த அனன்ய பக்திங்கிறது என்னன்னா, பொறுமையா உட்கார்ந்து இதுதான் துவம் என்ற பதத்தின் லட்சணம், இதுதான் தத் என்ற பதத்தின் லட்சணம், இப்படித்தான் இந்த துவம் தத் இரண்டும் ஐக்கியமாக இருக்கிறது என்ற அறிவை நாம குருமுகமாக ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தின் மூலம் சமாதி சட்க சம்பத்தியோடு கூட நாம் உட்கார்ந்து பொறுமையாக நம்முடைய நேரத்தை கொடுத்து அறிவை பெருக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் அப்பத்தான் அந்த அனன்ய பக்திங்கிறது உனக்கு. இல்லைன்னா அது ஒரு அகடமிக் இன்ஃபர்மேஷனா இருக்கும். இப்ப நான் சொல்லிட்டே இருக்கேன்னா அது நிச்சயம் காதுல போகும், காதுல போனா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டாகும் மனசுல, அதெல்லாம் இருக்கும். ஆனா நாம போட வேண்டிய உழைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல,
இந்த சிரவண மனன நிதித்தியாசனம்ங்கிறது வெறும் மெக்கானிக்கல் எக்ஸசைஸ் கிடையாது. முழுமையாக என் மனதை அதில் கொடுத்து நான் வந்து படிக்கணும். இல்லைன்னா அது உள்ள போகாது. அது இல்ல, இப்ப கிளாஸ் முடிச்ச உடனே அடுத்தது யார போன் பண்ணி என்ன வாங்கலான்ற எண்ணம் இருந்ததுன்னா அப்ப வராது. அதனாலதான் பகவான் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? நீ அனன்ய பக்தினாலதான் இது வரும். அந்த அனன்ய பக்தி வர்றதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் சிரவண மனன நிதித்தியாசனம், என் பக்தனுக்கு இதுதான்ப்பா லட்சணம்னு ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுட்டாரு. ஏன்னா அடுத்தது பக்தனை பத்தி தான் பேச போறார், பக்தி யோகத்தை பத்தி தான் பேச போறார். இந்த பக்திங்கிற விஷயத்த இப்ப பலவிதமாக பேசப்படுறது. அதெல்லாம் இல்லப்பா, நான் சொல்றேன் உனக்கு பக்தி யோகம் அப்படின்னே ஒரு டாபிக் கொடுத்து உனக்கு நான் சொல்லிடுறேன். ஐ வில் டெடிகேட் 20 ஸ்லோகாஸ் ஃபார் தட். ஃபுல்லா சொல்றேன் உனக்கு என் பக்தன் எப்படி இருக்கணும். முதல்ல அதுக்கான ப்ரீலூட இங்க போடுறேன். மத்கர்ம கிருத்து, என்னை பொருட்டு அனைத்து காரியங்களும் என்னை பொருட்டு செய்யணும். ஏன் என்னை பொருட்டு செய்யணும்? நான் இந்த 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 இறைவன் தான் அனைத்துமே அப்படிங்கிற அறிவு இருந்தால்தான் இறைவனை பொருட்டு காரியங்கள் செய்ய முடியும் இல்லையா? அதனால என்னை பொருட்டுதான் அனைத்து காரியங்களையும் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த முதல் விஷயம். மத் கர்ம கிருத்து, மத் பக்தக, என் மீதே அனன்ய பக்தி கொண்டிருக்க வேண்டும். மத் பரமக, என்னையே மேலான குறிக்கோளாக நினைக்க வேண்டும். அப்புறம் சங்கவர்ஜிதக, பற்றற்று இருக்க வேண்டும். நிர்வைர சர்வ பூதேஷ, எனக்கு பிடிச்சது அந்த ஒரு வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நான் அதை. ஏன்னா எங்கேயாவது யார்கிட்டயாவது ஒரு வெறுப்பு வந்துடுது அப்படின்னு சொன்னா அது ஸ்பாயில் பண்ணிடும் நம்மளோட என்டையர் மனசையும். அது ஸ்பாயில் பண்ணிடும், அந்த டே போயிடும், அந்த 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 மைண்ட் போயிடுது அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அன்னைக்கு. அப்போ யார்கிட்டயும் எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் எப்பவுமே நமக்கு வெறுப்பு என்பது வரக்கூடாது. ஏன் காரணம் என்ன? வெறுக்கிறதுக்கு எனக்கு ரைட்டே இல்ல. முதல்ல நான் பக்கத்து வீட்டு குழந்தை கிட்ட ஏதாவது குறை இருந்தா வெறுப்பேனா? அதிகபட்சம் நான் வந்து கண்டுக்காம போயிடுவேனே தவிர, என் வெறுப்புங்கிறது எப்படி அதை காட்டுறது? நான் நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்க மாட்டேன். அதே நீங்க அப்ப கேட்கலாம், அப்ப என்னோட குழந்தையே வந்து தர்மம் இல்லாம நடந்துக்கிறச்சே நான் என்ன பண்றது? இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். நாம வெறுக்கிறதுங்கிறதையும் நம்ம ரோல் பிளேல நம்ம கண்டிக்கிறதையும் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. ஒரு அம்மாவா, ஒரு அக்காவா, ஒரு தங்கையா, இல்ல ஏதோ ஒரு உறவுனால, ஒரு பாஸா, ஏதோ ஒரு இடத்துல எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்தான தர்மம் என்ன சொல்றதோ அதை நான் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு பர்சனல் ஈகோ டச் ஆகாத அளவுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லணும். நான் கிளியராவே சொல்லிடுறேன். அதுக்காக நான் வந்து யாரையும் இருக்க மாட்டேன், எதையும் பாப்பா நீங்க இருக்கவே முடியாது. விவகாரம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ஹவ் வில் ஐ பேலன்ஸ், ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்கே அப்படின்னு. அதுக்குதான் சாஸ்திரம் சொல்றது, நீ டிட்டாச்சா இரு. நீ ஒரு ட்ரஸ்டிஷிப் வச்சுக்கோ, ஓனர்ஷிப் வச்சுக்காத, எந்த விஷயத்திலையும் ஓனர்ஷிப் வச்சுக்காத. அப்ப நிர்வைர ஏன்னா முதல்ல எல்லாத்தினுடைய இயல்பை புரிந்து கொண்டு நம்ம நடந்துக்கணும். பாம்பு கொத்தும் தெரியாதா? தேள் கொட்டும் தெரியாதா? இப்ப இதெல்லாம் நான் தெரியாம தேள் கிட்ட போயிட்டேன்னு சொல்லுவோமா? அப்படி சொல்ல மாட்டோம்ல. அது அதுதான் அதனுடைய சுபாவம் என்று தெரியும் இல்ல. அது மாதிரி சில பேருக்கு சில சுபாவங்கள் இருக்கு. வாழ்க்கையில பாக்குற அத்தனை பேர்கிட்டயும் அத்தனை விதமான சுபாவங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் உட்காந்து கரெக்ட் பண்ணி எனக்கு ஏத்த மாதிரி சரி பண்றேன்னா அந்த பித்துக்குளித்தனம் எல்லாம் பண்ணவே கூடாது. அது பண்ணாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அது முன்னாடி சொன்னார்ல, மத் பக்தக மத் மத் கர்மக்ருத்து மத் பக்தக பரமம். நான் தான் வந்து மேலானவன் அப்படின்னு சொன்னாரே, அந்த நான் தான் மேலானவன்ங்கிறதுல நம்ம மைண்ட் வந்து நிக்கணும், அங்க போய் நிக்கணும். இறைவனுக்கு மேலானதாக இங்கு ஒன்றுமே இல்லை. இறைவனை தவிர எனக்கு வேறு குறிக்கோளே இல்லை. அப்படி இறைவனை தவிர வேறு குறிக்கோள் இல்லாத இருந்தால்தான் இந்த உலகியல் விஷயங்கள்ல நாம போய் மாட்டிக்க மாட்டோம். நீங்க எத்தனை பேர் நீத்தல் விண்ணப்பத்தோட விளக்கங்கள் கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து எனக்கு எனக்கு எதுன்னா, இந்த அளவுக்கு தன்னை இறக்கிக் கொண்டு தான் என்ன தவறுகள் செய்யறோம் அப்படின்னு சொல்லி இறைவனின் பெருமையையும் சொல்லி என்னை விட்டுடாத, என்னை விட்டுடாத, என்னை விட்டுடாதன்னு கேட்கணும்னா, இது ஒவ்வொருத்தருக்குமே அப்ளை ஆகக்கூடிய விஷயமாக அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு. யாருக்கெல்லாம் டைம் இருக்கோ விருப்பம் இருக்கோ தயவு செய்து கேளுங்கள். நான் இத வந்து என்னன்னா, நான் பேசிருக்கேன் கேளுங்க அப்படி அதுக்காக நான் சொல்லல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்றத கேளுங்கள். அதுதான் என்னுடைய. உங்களுக்கு கேட்க வேண்டாம்னா நீங்க எடுத்து படிச்சாது பாருங்க. யாருக்கெல்லாம் வேணுமோ
அந்த 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 என்ன சொல்லியிருக்காருங்கிறது தெரியணும்னா நீத்தல் விண்ணப்பத்தை படிச்சாது பாருங்க. எப்படி வந்து ஒரு ஒரு பக்தனானவன் இறைவனிடம் எப்படி சரணாகதி அடைந்து தன்னுடைய குறைகள் அனைத்தையும் ஒப்புவித்து, அப்படி குறைபட்டவனாக இருந்தால் கூட என்னை நீ காப்பாற்ற வேண்டும், என்னை விட்டுடக் கூடாதுன்னு கேட்கிறார் அப்படின்னு. இது எல்லாமே விவகாரிக்கம் தான், புரிஞ்சுக்கோங்க. குறையற்ற பிரம்மத்திற்கு ஏது குறை, அது தெரியும். இருந்தாலும் இப்ப என்ன சொல்றாருன்னா, பக்தனோட லட்சணம் எப்படி இருக்கணும்னா, பி ஹானஸ்ட் டு யுவர் செல்ஃப். அதுதான் பக்தனுடைய லட்சணம். என் குறையே எனக்கு தெரியலன்னா நான் அந்த குறையை நிவர்த்தி பண்ணிக்கவே முடியாது. அதுதான் அப்ப என் குறையை நான் அனலைஸ் பண்ணணும்னா, ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்குன்னு கேக்குறாரு. நான் ஊரா விட்ட குற்றத்தை பார்த்து கொண்டிருந்தேன்னா என் குற்றத்தை எப்ப நான் சரி பண்றது? என்கிட்டயே 1000 குறை வச்சிருக்கேன் நான். Why should I find fault in others? அதனாலதான் நிர்வைர ஐ எம் கனெக்டிங் போத் த எண்ட்ஸ். நிர்வைர சர்வபூதேஷு வரணும்னா நான் என்னை முன்னேற்றிக் கொள்வதற்கு நான் இறைவனை பொருட்டு காரியங்கள் செய்ய வேண்டும். இறைவன் தான் என்னுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இறைவனிடம் மட்டும்தான் நான் பேரன்பு பூண்டவனாக இருக்க வேண்டும். இறைவனை சார்ந்தே என்னுடைய அனைத்து கடமைகளையும் செய்ய வேண்டும். பற்றே இல்லாமல் பகைமை பாராட்டாமல் இங்கேயே இப்பொழுதே நானே ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறத அவன் நிச்சயமாக இப்படி இருந்தால் உணர்வான் அப்படின்னு மாம் ஏத்தீன்டர். மாம் ஏத்தீன மாம்ங்கிறது யார்? அது மாம்ங்கிறது பூரண பரபிரம்மம். பூரண பரபிரம்மத்துக்கு ஏது வந்து துக்கம்? ஆனந்த ஸ்வரூபமாக அது இருக்கிறது. அப்படிங்கிறதுனால நான் ஆனந்த ஸ்வரூபமாக நான் இருக்கிறேன்ற அந்த அறிவை அவன் அடைவான் அப்படின்னு முடிக்கிறார் பகவான் வந்து இந்த விஸ்வரூப தரிசனம். இது ரொம்ப அழகு. என்னன்னா, விஸ்வரூப தரிசனத்தினால் எனக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு யாராவது கேட்டானா, சுவாமி பரமார்த்தானந்தாஜி 4 பலன்கள் அழகா சொல்லியிருக்காரு. 4 மட்டும் சொல்லிட்டு நம்ம இப்ப இன்னைக்கு இதை சமாப்தம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? துவேஷ பரிகாரம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இப்ப நான் சொன்னதேதான், அவர் சொன்ன வார்த்தைகள் நல்லா இருக்குங்கிறதுனால அதை எடுத்துக்க. நிர்வயம் சர்வபூதேஷு தான் முக்கியமான ஒரு துவேஷத்துக்கு பெரிய பரிகாரம். தேசம்னா என்ன? வெறுப்பு. இந்த வெறுப்புங்கிறதே யார்கிட்டயுமே வரக்கூடாது, எந்த ஒரு விஷயத்திலயுமே வரக்கூடாது. அந்த வெறுப்பு வராம இருக்கணும்னா எல்லாமே இறைவன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படி புரிந்து கொண்டால்தான் இது நல்லது கெட்டது, இது வேணும் வேண்டாங்கிற டிஃபரன்சியேஷன்லாம் நமக்கு வராது. இண்டிவிஜுவாலிட்டிய போக்கஸ் பண்ண, இதையும் முன்னாடி சொல்லியிருக்கேன், இண்டிவிஜுவாலிட்டிய போக்கஸ் பண்ணா, தன்னுணர்வை நாம் போக்கஸ் பண்ணினோம்னா அப்ப நமக்கு விருப்பு வெறுப்பு வரும். அந்த பேருணர்வை போக்கஸ் பண்ணினோம்னா விருப்பு வெறுப்புங்கிறது வரவே வராது. அதனால அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது அமானித்வம். இந்த அமானித்வம்ங்கிற வார்த்தை உங்களுக்கு புதுசா இருக்கும், அது பின்னாடி வரும் நமக்கு, அதை நம்ம அப்ப விளக்குறேன். இப்பவும் சொல்றேன். நான் மானித்வம் அப்படின்னா என்னன்னா, நான் தான் எனக்கு என்னை பத்தின ஒரு பெருமை. அந்த பெருமை இருக்குல்ல, அது மானம்னு சொல்றோம் இல்லையா, பெருமை. அந்த பெருமைங்கிறது இருக்கவே இருக்காது. ஏன்னா மமக்காரம்ங்கிறதே இருக்காது. அகங்காரம்ங்கிறதே இருக்காது. அகங்காரம் இல்லாத போது நான் இந்த இண்டிவிஜுவாலிட்டிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் போயிடும். அந்த நான் நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா, தத்துவபோத வகுப்புல முந்தா நேற்றுக்கு சொன்னேன், பாதித்த அகங்காரம் தான் இருக்கும். என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான். விவகாரத்துக்கு தேவையான லிமிட்டட் அகங்காரம் மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி இருக்காதுங்கிற போது இந்த இந்த விஸ்வரூப தரிசனத்தினுடைய நீங்க தொடர்ந்து இதை வாசித்துக் கொண்டே வரும் பொழுது கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத பலனை உணர்ந்தவர் சொல்லியிருக்கார். அதனால நான் எடுத்து சொல்றேன் இப்போ உங்களுக்கும். அந்த மானித்துவம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அந்த நான் ஒரு ஆளு, நான் ஒரு பெரிய பெருமை வாய்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம், என்னை பத்தின பெருமைகள் எதுவுமே எனக்கு பெருசாகவே தெரியவே தெரியாது. அது மற்றவர்களுக்கு வேணா இருக்கலாம், நமக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி. அது இல்லாமலேயே போய் தனித்து போய்விடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையுமே ஒரு மரியாதைக்குரியதாக ஒரு டிவினிட்டியோட பார்க்கறதுக்கு நம்ம பழகிப்போம். சேக்ரடா பார்க்கறதுக்கு பழகிப்போம். சேக்ரடா பாக்குறதுன்னா ஹோலி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஹோலின்னா அது வந்து ரொம்ப பூஜைக்குரியது, பூஜிக்கத்தக்கது. அதுதான் சேக்ரட் அப்படிங்கிறது. பூஜிக்கத்தக்கதாக. ஏன் பூஜிக்கத்தக்கது? ஏன்னா எல்லாமே இறைவன் தானே. இறைவனை தவிர எங்க அந்நியமா ஒண்ணும் இல்லையே. இறைவன் பூஜிக்கத்தக்கவன். அப்ப பூஜிக்கத்தக்க குருர் கரியான்லாம் சொல்றாரு. நீதான் பூஜிக்கத்தக்கவன், நீதான் குருக்களில் எல்லாம் மிகப்பெரிய குரு அப்படின்னு அர்ஜுனன் சொன்னான். அது மாதிரி எல்லாவற்றையும் நாம ஒரு பூஜித்த பாவனையோட பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். பூஜித்த பாவனையோட பார்த்தோம்னாலே யாரையுமே நம்ம அவமானப்படுத்தவே மாட்டோம். ஏன் நீ எங்கேருந்து வந்திருக்க,
ஓ அங்கே இருந்தா அங்க ஓரமா நில்லு அப்படிலாம் சொல்ல மாட்டோம். வாங்கப்பா எல்லாரும் வாங்க. எல்லோருக்குள்ளும் இருப்பது இறைவன் தான். இங்க எல்லாரும் சமம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும். we will be inclusive. அப்போ பூஜித பாவனை அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலயுமே நமக்கு இருக்கும். இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு மனசுல ஒரு விஷாலதா வரும். சித்த விஷாலதா. ரொம்ப முக்கியம் அதுதான். எல்லாரையும் அரவணைச்சு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம், மனப்பக்குவம் நமக்கு வேணும். எல்லோரையும் எப்படி அரவணைச்சு ஏற்கிறதுனா, எல்லாரையும் நான் சரி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் எனக்கு என் கூட சேர்த்துக்கிறேன். அப்படி இல்ல. எல்லோரும் அவரவர்களுடைய குறைகளோடு அவரவர்கள் இருப்பார்கள். அந்த குறைகளோடு அவர்களை ஏற்றுக்கொள்ளும். தேவையான இடத்துல தேவைப்படுற சமயத்துல நமக்கு அங்க சொல்ல வேண்டிய ரோல் பிளே இருந்தா இது தவறு அப்படின்னு தர்மத்தை சொல்லலாம். இல்லையா சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் அவரவர்கள் அவரவர்களுடைய பாஸ். நல்லா அவரவர்களுக்கு அவரவர்களுடைய லிமிடேஷன்ஸ் தெரியும் அப்படின்னு அவர் யாரையும் கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்காது. யார்கிட்டயும் கோபத்தை காட்டவோ ஹேட்ரிட காட்டவோ எதுக்குமே தேவை இருக்காது. இது எல்லாமே எதுல வந்துடுறது நீங்க பாருங்களேன். நிர்வைர சர்வ பூதேஷுவை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்குன்னு தான் புரிஞ்சுக்கணும். இனிவே ஒரு ஒரு ஆச்சாரியர்களுடைய பார்வைகளும் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் எனக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுங்கிறதுனால ஷேர் பண்றேன். அது நமக்கு நம்ம குரு பரமகுரு பரமேஸ்வரி குரு இவர்கள் எல்லாம் எப்படி இவற்றை எல்லாம் பார்க்கிறார்கள் தெரியும் பொழுது நமக்கு நமக்கு இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிக்கஸ்ட் கிளாரிட்டி நமக்கு கிடைக்கிறது. இட்ஸ் வண்டர்ஃபுல் லேர்னிங் திஸ் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி வித் திஸ் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி. இந்த விஸ்வரூப தரிசனம் உண்மைக்கே நான் சொல்றேன். எத்தனை 5-6 தடவை நான் கீதையை படிச்சிருந்த போதும் கூட இப்பொழுது இதை சிந்திக்கிறது மாதிரி வேற எப்பொழுதும் நானும் சிந்தித்தது கிடையாது. இப்ப இத சிந்திக்க 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 எத்தனை ஒரு பொக்கிஷத்தை கொண்டு உள்ள வைக்கிறார் பகவான். இந்த கீதைங்கிற பொக்கிஷத்துக்குள்ள எத்தனை விஷயங்கள் இருக்கு. நம்ம எதையுமே லைஃப்ல மிஸ் பண்ணா கூடாதுங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரியுது. உட்கார்ந்து அதை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பக்குவத்தை பகவான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பார். ஃபர்ஸ்ட் லிசனிங்ல வராது, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இட் வில் டேக் அட்லீஸ்ட் 2-3 லிசனிங். திருப்பி திருப்பி இந்த இந்த 55 ஸ்லோகத்தையும் நீங்க இன்னொரு தடவை கேட்டு விளக்கங்களை கேட்க கேட்க நிச்சயமாக உங்க மனசுக்குள்ள இதுக்கான இதுக்கான எண்ணங்கள் நிறைய ஏற்படும். இது நிறைய கிளாரிட்டி ஏற்படும். எண்ணங்கள்ல கிளாரிட்டி ஏற்படும். அது நாம பண்ற பயிற்சியை பொறுத்து, நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ரத்தையை பொறுத்து, பக்தியை பொறுத்து எல்லாமே நிச்சயமாக குரு அனுகிரகத்தோடு கண்டிப்பாக நடக்கும். அந்த அளவுல நான் இந்த விஸ்வரூப தரிசன யோகம் அப்படிங்கிற இந்த அழகான அத்தியாயத்தினுடைய ஒரு சம்மரிய நான் ஏதோ தெரிந்த அளவிற்கு சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் நான் இப்ப முடிச்சிருக்கேன். இதுக்கப்புறமா பகவான் பக்தி யோகம் அப்படிங்கிற அழகான டாபிக் ஆரம்பிக்க போறார். அதுக்கான முன்னுரையெல்லாம் நம்ம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். இன்னைக்கு இந்த அளவுல நான் இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்கிறேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு. ஸ்ரீ குருப்யோ நமः.